நல்லா இருந்துச்சு. தலைவர் வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இல்லை, ஒரு 30-40 மினிட்ஸ் வராரு. ஸோ ஹாப்பி, அஸ் அ தலைவர் ஃபேன் ரொம்ப ஹாப்பி. அண்ட் படத்தோட மெசேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் அண்ட் அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ படம் ஓவரால் நல்லா. ஆமாம், எனக்கு வரும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு நிறையா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மெசேஜ் தான். அண்ட் தலைவர் வர சீன்ஸ் அவரோட ஆரா தான் தெரியுமே, அவர் வந்தாலே செமையாக இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரஹ்மான் சார் பிஜிஎம் வந்து குறிப்பிட்டு சொல்லும்படியாக இருந்துச்சு. சாங்ஸ் கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு, பட் பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப தரமாக இருக்குது ப்ரோ, சூப்பராக எடுத்திருக்காங்க. மேக்கிங் வைஸாகவும் நல்லா இருக்குது, ஸ்டோரி வைஸாகவும் நல்லா இருக்குது. சூப்பர் ஸ்டார் வந்து கேமியோ இல்லை, ஒரு கேரக்டர் ரோலே பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ எமோஷனாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு ப்ரோ. படத்தில் ரிலீஜியஸ் ப்ராப்ளம் பற்றி பேசியிருக்காங்க, அவங்களோட ஒற்றுமையை பற்றி ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ப்ரோ. ரஜினி சூப்பராக பண்ணியிருக்காரு, தரமாக பண்ணியிருக்கிறாரு. ஒரு கேரக்டர் ரோலாக எமோஷனல் ரோல் கேரக்டர் எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்கிறாரு ப்ரோ. படம் பிளாக் பஸ்டர் ப்ரோ, பிளாக் பஸ்டர். பாருங்கள், நீங்கள் படத்தை கண்டிப்பாக பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருக்குது. மத நல்லிணக்கத்தை பேசியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கெஸ்ட் அபிஷியன்ஸ் ரஜினிகாந்த் போட்டிருக்காங்க, ஆனால் ஃபுல்லாக வராரு. படம் நல்லா ஒர்த்து வாட்சிங், நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓவரால் ஹைலைட்டாக படத்தில் என்ன சொல்லுங்கள்? மத நல்லிணக்கம், அதுதான் அதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. விக்ராந்த் கலக்கியிருக்காப்ல, சான்ஸே இல்லை. விக்ராந்த் தான் படம் சூப்பராக பண்ணியிருக்காப்ல. ரஜினி சார் எப்படி பண்ணியிருக்காங்க? ரஜினி சார் கெஸ்ட் அபிஷியன்ஸ் போடுறாங்க, பட் படம் ஃபுல்லாக வர்றாப்புல நல்லா பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் சால் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் அந்த டைரக்ஷனில் ஐஸ்வர்யா ஜெயிச்சிட்டாங்க. அதான் மியூசிக்கில் தாறுமாறு நல்லா பண்ணியிருக்காப்புல. கூஸ் பம்பாக இருக்குது மியூசிக், நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன படம்? லால் சலாம் தான். இல்லை, படம் நினச்சதோட வந்து பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. சூப்பர் ஸ்டார் போர்ஷன்லாம் கொஞ்சம் நல்லா மாசாகவும் இருந்தது. விஷ்ணு விஷால் ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் பயங்கரமாக இருந்தது. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். படம் மியூசிக் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் சூப்பராகவே போட்டிருக்காரு. ஒரு கதைனா ரெண்டு மதம் இருக்குது, அதை அடிச்சிக்காமல் ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கிறது வந்து நல்ல ஒரு புரிய வச்சுருக்காங்க ஐஸ்வர்யா. ஒரு நல்ல கதை கண்டிப்பாக பண்ணலாம், பார்க்கலாம். ரஜினி தான், வேற யார்? ரஜினிகாந்த் தான் ஹைலைட். மியூசிக் எப்படி பண்ணியிருக்காங்க? மியூசிக் சுமார் தான். ஓவரால் ஏதாவது மெசேஜ் என்ன சொல்கிறாங்கண்ணா? மெசேஜ் நல்ல மெசேஜ் தான், ஆனால் எக்ஸிகியூஷனுக்கு இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். என்ன படம் பார்த்தீங்க? லால் சலாம். படத்தில் என்ன படம் பிடிச்சிருக்கீங்க? எல்லாமே தலைவர் வர சீன்லாம் பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணிடுது. அவர் சொல்ல ஹியூமனிட்டியை பற்றி பேசியிருக்காரு. மியூசிக் எப்படி பண்ணியிருக்காங்க? ஏஆர் ரஹ்மான் பிடிச்சிட்டாரு. தலைவர் வர சீன் எல்லாமே பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குங்க. ரஜினி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு, சூப்பர் ஸ்டார். மதம் ஒற்றுமை, எல்லாரும் ஒன்றுன்ற வரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரஜினி படத்துல இது ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு. மியூசிக் எல்லாமே சூப்பர், பாட்டு எல்லாமே. ஹைலைட்டான விஷயம் என்ன? அதான், இது ரிலீஜியன் தான், எல்லாம் ஒற்றுமையாக இருங்க அப்படின்றாங்க. லாஸ்ட் சீன்லாம் செம்மையாக இருக்குது, வேற லெவல், நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, எதுவுமே நெகட்டிவாக இல்லை, சூப்பராக இருக்குது. அது இல்லை, படம் எல்லாமே நல்லா இருக்குது. ரஜினி சூப்பர், இதுதான் பார்த்தேன். தலைவர் எப்படி பண்ணியிருக்காரு? தலைவர் சூப்பர், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் அந்தளவுக்கு எனக்கு தெரியல, பட் பாட்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ரஜினி சார், விஷ்ணு விஷால் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ, ஏன்னா ஹைப் கொடுத்த அளவுக்கு படம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். கொடுத்த ஹைப்புக்கு ஒன்றும் இல்லை. இது ரெகுலரான ஒரு நடக்கிற கதை தான். நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி இப்போ இவ்வளோ தான் நடந்தாலும் அது நார்மல் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். பட் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரைஸாக பண்ணியிருக்கலாம். புரியல, என்ன படம் பார்த்தேன்னா ஹாஸ்டலாக தாங்க பார்த்தேன். ரஜினி நல்லா ஆக்சுவலி கேரக்டரைசேஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தேன், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் அவங்களோட பார்ட்ஸ் சூப்பராக நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஸ்க்ரீன் பிளே ஆக்சுவலி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான் பிடிச்சிருந்தது.